திண்டுக்கல்லில் தனியார் மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. திண்டுக்கல்லில் திருச்சி சாலையில் செயல்பட்டு வந்த தனியார் மருத்துவமனையில் நேற்று இரவு 9:30 மணியளவில் மின்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டது. கட்டுக்கடங்காமல் தீ பரவியதால் மருத்துவமனையில் உள்ளே சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் வெளியேற முடியாமல் சிக்கிக்கொண்டு பரிதவித்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். 4 மாடிகளை கொண்ட மருத்துவமனையில் ஏணி மூலம் ஜன்னல் வழியாகவும் தீயணைப்பு துறை வீரர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதனிடையே தீ பரவியதும் மின் விநியோகம் தடைப்பட்டு லிப்ட் பாதையில் நின்றதாக தெரிகிறது. இதனால் லிப்டிற்குள் இருந்த சிறுவன் உட்பட 6 பேர் புகை மூட்டத்தால் மூச்சு திணறி பரிதாபமாக உயிரிழந்தனர். உயிரிழந்தவர்கள் நோயாளிகளின் உடன் இருந்தவர்கள் மற்றும் அவர்களை பார்க்க வந்தவர்கள் என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. காயமடைந்த 30க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீ விபத்து குறித்த தகவல் அறிந்த திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உட்பட அதிகாரிகள் மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டனர். இதேபோன்று தீ விபத்தில் காயமடைந்தவர்களை அமைச்சர் ஐ. பெரியசாமி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இதன் பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தீயணைப்பு மற்றும் ஆம்புலன்ஸ் ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு பலரை பத்திரமாக மீட்டுள்ளதாக தெரிவித்தார். திண்டுக்கல் சிட்டி ஹாஸ்பிட்டலில் அது தனியார் மருத்துவமனை மின்கசிவு ஏற்பட்டதால் திடீரென்று தீப்பற்றி எரிந்து ஃபுல்லாக பிடிச்சிச்சு, போக ஃபுல்லாகிடுச்சு ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாக. அதில் இருந்த நோயாளிகளை உடனே திண்டுக்கல் நகரத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஆம்புலன்ஸுகளும் விரைந்து சென்று அவங்களை கொண்டாந்து நம்முடைய அரசு மருத்துவமனையில் இப்பொழுது சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. 28 பேரில் 6 பேர் இறந்துட்டாங்க. அதில் அந்த மூச்சுத்திணறல் காரணமாக இறந்துட்டாங்க. இதில் இன்னும் ஒரு 2 பேர் கொஞ்சம் சீரியஸாக இருக்காங்க. இதில் காயமடைந்தவர்கள் தீ விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேருக்கும் உரிய சிகிச்சை தீவிரமாக இந்த மருத்துவர் குழு வழங்கி கொண்டிருக்கிறது.